சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. சரவணா, இப்படி வருத்தப்படுறத பாக்குறப்ப மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இந்த அம்மாவால தாங்கிக்க முடியுமா? இப்படி இருக்காதப்பா. அம்மா, பூங்குடி அப்படியே தனியா விட்டுட்டு வந்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நம்ம என்னப்பா அவளை நிரந்தரமாவா அங்க விட்டு வந்திருக்கோம்? அவங்க அப்பா தாலி எடுத்து கொடுத்து நீ கட்டணும்னு அவ நேரம் இங்கதானே வரப்போறா. நம்ம ஒண்ணும் பூங்குடி கழுத்துல இருக்கிற தாலியா இருக்கலையேப்பா, அடுத்ததா உங்க அப்பா தானேப்பா. இங்க பாரு, இது அந்த அப்பாக்கும் மகளுக்கும் நடக்கிற பிரச்சனை. இதுல நாம என்னப்பா பண்றது? என் இடத்துல வேற ஒருத்தி மாமியாரா இருந்தா என்ன பண்ணிருப்பா? என் புள்ள உசுரோட இருக்கிறப்ப தாலி இருக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு அந்த ஆளை உண்டு இல்லன்னு ஆக்கியிருக்க மாட்டா? எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிருப்பா. அண்ணா, என் மருமகளுக்காக பூங்குடிக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கலையா? நான் பேசுறதுல வேணா ஒன்னு ரெண்டு வார்த்தை கோவமா இருக்கும், மத்தபடி நான் பூங்குடியை விட்டு கொடுத்துருவேனா? இப்பாரு, உன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேனோ அதே அளவு பாசம் எனக்கு பூங்குடி மேலயும் இருக்கு. பூங்குடிய அப்படியே அந்த இடத்துல விட்டு வர எனக்கு தான்ப்பா கஷ்டமா இருந்தது. நான் மட்டும் என்னப்பா செய்வேன்? அவதானேப்பா நம்ம எல்லாரையும் நீங்க எல்லாரும் கிளம்புங்க, எங்க அப்பா மனசு மாறணும்னு நானே போன் பண்றேன்னு சொன்னா. இப்பாரு, இந்த விஷயத்துல நாம தான் பூங்குடிக்கு உறுதுணையா இருக்கணும். அவளுக்கு என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் பூங்குடின்னு நாம தானே தைரியம் சொல்லி அவ கூடவே இருக்கணும். நாம தானேப்பா அவளுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணணும். அவ அவங்க அப்பாட்ட போட்ட சவால்ல ஜெயிக்கணும். அவ ஆசைப்பட்ட மாதிரி என்னென்ன நினைக்கிறாளோ எல்லாம் செய்யணும். நாம அவளுக்கு பக்க பலமா இருப்போம்பா. என்ன சொல்ற? அம்மா, இத கேட்டா பூங்குடி எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமாமா? உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு பூங்குடி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ல. என்னப்பா இப்படி சொல்ற? எனக்கு நீ வேற பூங்குடி வேறயா? நீ ஒன்னும் கவலைப்படாத. சரிம்மா. நீ வேணா பாரு, பூங்குடி அவங்க அப்பாட்ட பண்ண சவால்ல கண்டிப்பா ஜெயிப்பா. நீ மனசு போட்டு ரொம்ப குழப்பிக்காம போய் ரெஸ்ட் எடு. போப்பா, அம்மா சொல்றேன்ல, போ போய் படுத்துக்க போ. அம்மா, மணி 1:30 ஆகுதுமா. ஐயோ, 1:30 மணி ஆயிடுச்சுல, உனக்கு பசிக்கலவா? நான் போய் சாப்பாடு எடுத்துக்கிறேன். நான் அத சொல்லலமா, சாயங்காலத்துக்குள்ள அவங்க அப்பா கையால தாலி எடுத்து கொடுக்க வைக்கிறேன்னு பூங்குடி சொல்லிருக்காமா. இப்பவே மணி 1:30 ஆயிருச்சுமா. எப்படிமா சாயந்தரத்துக்குள்ள பூங்குடி? சரவணா, நீ என்ன பூங்குடிய மத்த பொண்ணுங்க மாதிரி சாதாரண பொண்ணு நினைச்சிட்டியா? அவ சொன்னதை செஞ்சு காட்டுவா. பூங்குடி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு இருக்கா இல்லையா? என்னமா அப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு நிறையவே இருக்குமா. நம்பிக்கை இருக்குல்ல? அப்புறம் என்ன, போய் ரெஸ்ட் எடுப்போம். இன்னும் 2 மணி நேரத்துல பூங்குடி கிட்ட உனக்கு போன் வருதா இல்லையான்னு மட்டும் பாரு. எப்படி இருந்தாலும் பூங்குடி சபதத்துல ஜெயிச்சிருவாப்பா. இப்போ போய் ரெஸ்ட் எடு. சரிம்மா. ஒன்னும் குழப்பிக்காத. சரிம்மா. ஐயோ அப்பா, இவனை சமாதானப்படுத்துறது பெரும்பாடல இருக்கு. ஏ தேனே, அம்மா சாப்பாடு எடுத்து வை. சரிங்கம்மா. ரஞ்சிதா, ரஞ்சிதா. என்னங்க? ஏய், மணி நான் பார்த்தேல, 1:30 மணி ஆகுது. சாப்பிட வேணா? என்ன யோசிக்கிற? உன் பொண்ணு வாசல்ல உட்காந்துருக்கா, எப்படி சாப்பிடுறதுன்னு பாக்குறியா? இன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப பசிக்குது. எடுத்து வை. ஏய், என்ன நின்னுட்டு இருக்க? போய் எடுத்து வை. ஒரு நிமிஷம். பசங்க நீ சாப்பிட்டு மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு எடுத்து வை. சின்னவனே, பெரியவனே.
வாங்க சாப்பிடலாம். இதோ வரேன்ப்பா. உட்காருங்க. தண்ணி எடுத்து ஊத்து. முதல்ல பையங்களுக்கு போய் எப்பவுமே முதல்ல பையங்களுக்கு தான் வைக்கணும். சொன்னது புரியுதா? அப்பா என்ன ஆனாலும் சரிப்பா, நீங்க போக கூடாதுப்பா. என்னப்பா? வாசலுக்கு போய் பூங்கொடிக்கு தாலி எடுத்து கொடுக்க கூடாதுப்பா. அவன் அவ்வளவு பெரிய ஆளாப்பா? வேணும்னு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காப்பா. இந்த ஒரு தடவை தானே போனா போதுன்னு விட்டு கொடுத்தீங்க, இதான் சாக்குன்னு தலைமையில ஏறி உட்காந்துப்பா. சரி நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் பேசுறோம். போதும் போதும், முதல்ல பையங்களுக்கு போய். இன்னும் சாம்பார் நல்லா ஊத்து. உங்க அப்பா எப்படி சொத்தா போக போகுது? ஆமா, எங்க அப்பா வீட்டு சொத்து தான் போகுது. ஏய் ரஞ்சிதா, என்னங்க? என்னடி இது? இவங்க எங்க? இல்லங்க, நான் சொன்னேன், அவ கேக்கலங்க. அதுக்காக ரோட்ல போற கண்டதெல்லாம் வீட்டுக்குள்ள விடுவியா? ஏய் உன்னை யாருங்க வர சொன்னது? நான் இங்கதான்ப்பா இருக்கணும். இங்கதானே இருக்க முடியும். ஏய் என்ன விளையாடுறியா? நோ ப்ரோ, இது நாள் வரைக்கும் என் கழுத்துல தாலி இருந்துச்சு. அதனால நான் என்னோட மாமியார் வீட்ல இருந்தேன். ஏன்னா நான் அந்த வீட்டு மருமக. அந்த தாலியை தான் அப்பா அறுத்துட்டார்ல. இப்ப நான் யாரு? தாலி இல்லாததுனால இந்த வீட்டு மக. இப்ப தெளிவா புரிஞ்சிருக்குமே நான் இந்த வீட்டு பொண்ணுன்னு. இங்க இல்லாம பின்ன வேற எங்க நான் போக முடியும்? சின்னவனே, அப்பா இவள பாக்க பாக்க அடிவேறு பத்திட்டு எரியுது. முதல்ல இங்க இருந்து அவளை போக சொல்டா. ப்ரோ, எனக்கு கூட என்னோட மாமியார் வீட்டுக்கு போகணும் ப்ரோ. அதனால அப்பா கிட்ட சொல்லி தாலி எடுத்து கொடுக்க சொல்லுங்க. நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். சின்னவனே பெரியவனே, எனக்கு வெறி பிடிக்கிறதுக்குள்ள இவள போக சொல்றீங்களா இல்லையா? சாரி ப்ரோ, அவர் கையால தாலி எடுத்து கொடுக்காம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அத அவர்கிட்ட கொஞ்சம் தெளிவா எடுத்து சொல்லுங்க. என்ன எல்லாரும் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க, சாப்பிடுங்க. ஏய் என்னடி? அப்பா,